Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபைனலாக மணாலிலேருந்து ரிஷிகேஷ் வந்துட்டோம். 2 days ட்ராவல் பண்ணி கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி நேராக நம்ம ரிஷிகேஷ் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹவுஸ் ஆஃப் ஜிப்சின்னு செம்ம ஹாஸ்டலு. சுடுதண்ணி வருது, வேறு ஷாம்பு வேறு ஆட்டம் ப்ரெஸ் பண்ணால் அது மாதிரி செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல டார்மெட்ரி மாதிரி தான். 300 ரூபா வந்தீங்கன்னா தங்கி பாருங்கள். ஹவுஸ் ஆஃப் ஜிப்சி ஹாஸ்டல் பேர். ஸோ வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து லக்கேஜ் நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கேதார்நாத் நோக்கி தான் போகிறோம். ஸோ கேதார்நாத் போகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து இன்னும் 2 நாள் தான் ஓப்பனில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து டேட் October 22 ஆகுது. இன்றைக்கி தான் நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம வந்து சோன்பிரயாக் போகணும். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டுக்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கேதார்நாத் வந்து 223 கிலோமீட்டர் இருக்குது. பத்ரிநாத் 291 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்து பெட்ரோல் போட்டோம். ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இங்கே பெட்ரோல் பம்ப் இருக்குது. இங்கே வந்து லிட்டர் வந்து 93 ரூபா, புள்ளி 30 பைசா. ஸோ நம்ம இங்கேருந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா போகிற வழியில் கடை இருக்கும். சாப்பிட்ருங்க, மேலே போக போக ரேட் அதிகமாகும். அதனால 2 ஆலு புரோட்டா 80 ருபீஸ்க்கு இருக்குது. ஒன்றுனா 50 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு போகலாம். கைஸ், இந்த ஒரு கடையில் தான் ராகுல் சௌஹான் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆலு புரோட்டா சாப்பிட்டோம். கேஷ் வச்சுக்கோங்க, நீங்கள் ரிஷிகேஷ்லேயே எடுத்துக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா ஜிபே கிடையாதுங்கிறாங்க. அதனால கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷிகேஷ் போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காசு வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு காசு கேரி பண்ண பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க தெரியுமா? செம்ம க்ரௌடு. இன்னும் 2 நாள் தான் ஓப்பனிங் இருக்குது. அதனால் அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. சரியான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த வால்வு தான் சம்பவம் பண்ணியிருக்கு. காற்று ரொம்ப கம்மியான மாதிரி இருந்து இந்த வால்வு ஒவ்வொரு வாட்டியும் சம்பவம் பண்ணுது. இது வந்து 2வது வாட்டி ராஜஸ்தானில் இருக்க நடந்து, ரிஷிகேஷில் இருக்கிற நடந்து இந்த ஒரு வால்வு போயிட்டு போல். நான் இன்னும் பஞ்சர் ஆகிட்டோன்னு பயந்துட்டேன். ஆனால் வந்து இந்த ஒரு வால்வு போயிட்டு, அதனால் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. ஒரு 100 மீட்ரு தான். அதுலேயே ஒரு மாதிரி கடைக்கடன் வண்டி ஆக ஆரம்பிச்சு. அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தானா காற்று கம்மியாக இருந்த மாதிரி இருந்து, அப்புறம் பார்த்தானா ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. ஒரு 100 மீட்டர்லேயே வந்துட்டேன். வந்து இங்கே கேட்டப்போ அந்த வால்வு பிரச்சனை அப்படின்னாங்க. மாற்றினா போதும் அப்படின்னாங்க. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டியை ரெடி பண்ணிவிட்டு குட்டி ஒரு சம்பவம் வந்துச்சு. மாற்றியாச்சு. பக்கத்துலேயே கடை இருந்ததுனால நல்லதாக போச்சு. அப்புறம் இந்த ஒரு கடையிலையும் அந்த ஒரு அண்ணாட்டையும் காசு வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். காசு தான் மெயின். காசு போக போக தேவைப்படும். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இந்த ஒரு சம்பவம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாம் வந்துட்டு. ஸோ அப்படியே மாற்றிட்டேன். அப்படியே கிளம்புறேன். மணி 9 ஆகுது. வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து சோன்பிரயாக் வந்துட்டோம். பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் தான் வந்து வண்டியை விட்ருக்கோம். ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வந்து 50, காருக்குன்னா 150. நம்ம எவ்வளோ நேரம் கழித்து வரோமோ அவ்வளோ ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 194 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மொத்தம் வந்து 204 கிட்டத்தட்ட. ஆமாம், நம்ம ரிஷிகேஷ்லேருந்து இங்கே வரைக்கும் 204 கிலோமீட்டர் ஆகிருக்கு. இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. மறுபடியும் வீல் வாபிள் ஆகி என்னன்னு தெரில, பார்க்கணும். ஸோ வண்டி இங்கே விட்டுட்டு போகிறேன். ஸோ நீ வந்து பார்க்கலாம். வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியாக போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடந்தால் போகிற மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி வண்டி ஏதாவது இருக்கும்னு நினைக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து 3 மணிக்கு வந்து சோன்பிரயாகில் இருக்கோம். சோன்பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் போகிறதுக்கு 7 கிலோமீட்ரு. அங்கேருந்து தான் ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஃப்ரெண்டில் போனீங்கன்னா 7 கிலோமீட்டர் போனோம். இங்கே போனீங்கன்னா ஏதாவது வண்டி இருக்குமா, அதில் அப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், எனக்கு வந்து சோன்பிரயாக் பார்க்கிங் வர்றதுக்கே 7 மணி நேரம் ஆயிருக்கு. இனி சோன்பிரயாக்லேருந்து நம்ம இனி கௌரிகுண்ட் போகணும். அது போகிறதுக்கு டாக்ஸி மாதிரி ஒன்று தான். அதுதான் இப்போ நான் 3 மணிக்கு தான் சோன்பிரயாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இன்றைக்கி வேறு கௌரிகுண்டு வேறு போகணுமா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ வந்து சோன்பரியாக்லேருந்து கௌரிகுண்டு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆஃப் ரோடாக இருக்குது. எத்தனை பேர் பாருங்கள், 4 6 10 14 பேர் ஒரு வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா வரும். இந்த சோன்பரியாவுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அடுத்து கௌரிகுண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 4x4 தான் போகிற மாதிரி இருக்கும் டாக்ஸியில். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம ட்ரெக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். 3:35க்கு ஈவினிங் 3:35க்கு கேதார்நாத் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். சோன்பரியாக்லேருந்து கௌரிகுண்டு வந்துவிட்டோம். ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, என்னென்னு தெரில, நடக்கவே இல்லை. ஸோ அந்த சைக்கிள் கேப்பில் வெள்ளரிக்காய் பன்னு முட்டாயின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கேதார்நாத் சோலோவாக ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம், வாங்க எல்லாம் நடக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்க்கிங்கில் கிளாக் ரூம் இருக்குது, நம்ம திங்ஸை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் கம்மியாக லக்கேஜ் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக லக்கேஜ் கொண்டு போய்க்கோங்க. ஸோ நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே அப்படியே போகிறோம். எல்லோரும் போயிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்குது, வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே துவங்கிச்சு. ஃபஸ்ட்டு படிக்கட்டு மாதிரி ஏறி வந்துட்டு இருந்தேன், பயங்கரமான துவக்கம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, புதுசாக இருக்குது, என்னன்னு தெரில. 3:35க்கு ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக கழுதைங்க எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டோலி தூக்கிட்டு போகிறவங்களும் போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கேதார்நாத் 15 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ குதிரையில் போகிறாங்க, குதிரையில் வராங்க, அந்த டோலியில் தூக்கிட்டு போகிறாங்க, டோலியில் தூக்கிட்டு வராங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஹெலிகாப்டரும் இருக்குது, ஆனால் பைசா தான், பைசா கொடுத்தாலாம் என்னன்னாலும் நடக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்க. டைம் 4:15 ஆகுது, மழை வேறு தூர மாதிரி இருக்குது. நம்ம ரெயின் கோட் வேறு எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட் வண்டிக்குள்ளே இருக்குது. பேக் ஏதோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஆப்பிள்லாம் நிறைய வச்சுருக்கேன். ஆப்பிள் அங்கேருந்து எடுத்து வந்தது, அது ஒரு மாதிரி பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. மழை வேறு லைட்டாக தூத்துது, மேலேலாம் ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக கேதார்நாத் வந்துட்டோம், நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் டேஸில் அசைன்மெண்ட் பண்ணுற கதை தான், கடைசி நேரத்தில் முடிச்சு கொடுப்போம்ல, அதே மாதிரி ஒரு நாள் முன்னாடி ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். நாளைக்கு க்ளோஸ், இன்றைக்கி போயிட்டுருக்கோம். வாங்க, ஜாலியாக தான் இருக்குது, போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:33 ஆகுது. நான் வந்து இந்த ஒரு டைமிங் கேதார்நாத் ட்ரெக்கிங் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. மணி 4:33 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே ஏறி. இன்னும் நமக்கு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. தனியாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. குதிரைங்க வந்துக்கிட்டே இருக்குது, அதை இன்னொரு சைடாக விட்டா சரி. அது ரெண்டு நம்மளை நடுவில் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு தான் போகும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, நானும் போயிட்டே இருக்கோம். ஸோ கிளைமேட் வேறு லைட்டாக மழை பெய்யறது மாதிரி இருக்குது, பெஞ்சு அதுக்கப்புறம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மட்டும் யாரும் தப்பு பண்ணிடுறாங்க, கடைசி நேரத்தில் கேதார்நாத் வரேன்னு. நம்ம வந்து நான் பிளான் போட்ட மாதிரி இது வந்து கரெக்டாக வந்துட்டு லடாக் போகணுன்னு நினச்சேன், போயிட்டேன். உத்தரகாண்ட் கேதார்நாத் ட்ரெக்கிங் போகணுன்னு நினச்சேன், வந்துட்டேன். ஆனால் சார் டாம் போகணுன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்காது. கங்கோத்ரி யமுனோத்ரிலாம் மூடிட்டாங்க. இன்னும் பத்ரிநாத் மட்டும் தான் இருக்குது, அது போவோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 210 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இப்போது ஒரு 20 கிலோமீட்டர் ட்ரெக் போயிட்டுருக்கோம். மணி 5 மணிக்கிட்ட ஆகுது. இன்னொரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்க்கலாம்.
நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ஆச்சு. 5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே கவர் பண்ணியிருக்கோம். போக போக சர்சர்னு போயிடலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் கேதார்நாத். நாளையோடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் லாஸ்ட்டு ஆளாக போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 5:15 ஆகுது. நமக்கு இது வந்து 6வது ஜோதிலிங்கம். மகாராஷ்டிராவில் 3, குஜராத்தில் 2, இப்போ உத்தரகாண்டில் 1 வந்திருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு 6வது ஜோதிலிங்கம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். லைட்டாக மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை மழை வரும்னு. ரெயின் கோட்டை பார்த்துட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு வந்தேன். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போய் செமையாக இருக்குது. அப்படியே போகிற வழியில் தண்ணியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸ்னோ உருகி வருதா மழை பெஞ்சு வருதான்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் போயிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குப்பையை கீழே போடாதீங்க, வேஸ்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை வந்து பேக்கில் வச்சு கொண்டு போங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. டைம் மெல்ல இருட்டிகிட்டே வருது. ஆனால் போயிட்டே இருக்கோம். ஆட்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் டே போகிற ஃபீலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இருட்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது. போகிற வழியில் தண்ணி நிறைய இருக்குது, கடையும் இருக்குது. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 5:53 ஆகுது. ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. ஆனால் வந்து ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாகவே லைட்டு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக போயிடலாம். டைம் 6 கிட்ட ஆகுது. ஃபுல்லாக இருட்டிருச்சு. ஆல்மோஸ்ட் லைட்டு போட்டிருக்காங்க, அதை வச்சா போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 6:15 ஆகுது. இப்போ வந்து வெதர் வந்து 6 டிகிரி. நெட்வொர்க் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 8.3 கிலோமீட்டர் இருக்குது. 2.25 மணி நேரம் காட்டுது. 9 கண்டினியூஸாக நடந்தால் 9 இல்லை 10 மணிக்குள்ளே நம்ம போய் ரீச் ஆகிடலாம். ஸோ நிறைய கடை இருக்குது. எல்லாமே அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த குப்பையை தான் அங்கங்கே போட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு எரிச்சிட்ருக்காங்க. நம்ம போடுற குப்பையை தான் போட்டு எரிச்சிட்ருக்காங்க. இது அவங்களுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. ஸோ யாரும் குப்பையை மட்டும் கீழே போடாதீங்க. 3:35 ஸ்டார்ட் பண்ணோம். 4:35, 5:35, 6:35, 3 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ தான் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இன்னொரு 8 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. மழை வேறு லைட்டாக தூர மாதிரி இருக்குது. குளிரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். 9 இல்லை 10 மணிக்கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் ட்ரெக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த குதிரைங்க வேறு ஆப்போசிட்டில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நைட் ட்ரெக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது. செம குளிர் ஒரு பக்கம், இந்த குதிரைங்க வேறு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் எல்லோரும் குதிரையில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு 4 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. மழை வேறு அப்பப்போ மெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நைட்டு 9 மணிக்கு வந்து 9 மணிக்குள்ளே நடை சாத்திடுவாங்களாம். ஸோ இன்றைக்கி காலைல தான் பார்க்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். கைஸ் அப்படியே இன்னும் கோயில் போக 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே ஒரு இதில் டீ வாங்கினோம், 30 ரூபா. ஸோ கொஞ்சம் எதாவது குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. ஸோ நான் குடிக்க மாட்டேன், இந்த குளிர் வந்துச்சுன்னா குடிப்பேன். ஸோ வாங்க அப்படியே குடிச்சிட்டு பார்க்கலாம். கைஸ் லாஸ்ட் ஒரு 3.3 கிலோமீட்டர் 1 மணிக்கூர் காட்டுது. சரசரன்னு அடித்து தள்ளிட வேண்டியதான். 10:30 காட்டுது டைம். 10:30 தான் ரீச் ஆகும்னு. ஸோ 3:30 ஸ்டார்ட் பண்ணேன். செம குளிர். இப்போ 1 டிகிரி என்னவோ காட்டுச்சு கொஞ்சம் முன்னாடி. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, பார்க்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஃப்ளாட்டாக தான் இருக்குது லாஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர். லாஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறைய கேம்ப் சைட் இருக்குது. அங்கே கூட தங்கிக்கலாம். 4 மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் போய் தங்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் கூட இருக்குது. ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே, எதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து மேலே ஒரு 1.5 கிலோமீட்டர் கோயிலுக்கு போக முன்னாடி இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்காங்க. ஃப்ரீ தான் போட்டிருக்காங்க. ஹால் சர்வீஸ் ஆட்டோடது ஃப்ரீன்னு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது தேவைன்னா வாங்கிக்கோங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்குறேன். கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், கேதார்நாத் கோயில் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. எப்படி தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மலைக்கு மேலே வரணும். மலைக்கு மேலே வந்தீங்கன்னா பிரிட்ஜு அங்கே பாருங்கள், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் கட்டி போட்டிருக்காங்க. எப்படி தானோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கைஸ். ஃபைனலி வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஓம் வச்சுருக்காங்க. சமவெளியாக இருக்குது, அந்த இருக்குது நேர கோயில். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வந்துட்டோம் கைஸ் ஃபைனலி கோயிலுக்கிட்ட. வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம் கைஸ். டைம் நம்ம வந்து 10:40 ஆகுது, 10:50 ஆகுது. 7 hours 30 மினிட்ஸில் 7 hours 20 மினிட்ஸில் கோயில் ரீச் ஆகிட்டோம். கேதார்நாத் கோயில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். செம்ம க்ரௌடாக இருக்குது இங்கே பாருங்கள், க்யூவை பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே வாங்க பார்க்கலாம் என்னென்னு. கோயில் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 11:05. இங்கே வந்து இப்போ வந்து -3 டிகிரி. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 30,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். மணி 11 ஆகுது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். செம்ம கூட்டம். இப்போவும் எல்லோரும் சாமி பார்க்கறதுக்கு க்யூவில் நின்று போகிறாங்க. 11 மணிக்கு ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஓரமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். இங்கே பக்கத்தில் எவ்வளோன்னு கேட்டேன்னா டென்ட் ஸ்டே வந்து 800 ரூபாயா. ஸோ அதான் என்னென்னு பார்த்துட்ருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து 12 மணிக்கு அப்படியே நேராக போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் டென்ட்டு கேட்டேன்னா 1000 800ங்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஒரு இடம் மாதிரி இருக்குது, அந்த ஒரு இடத்துல தான் அப்படியே உட்காந்துருக்கேன். இனி அப்படியே இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருக்குது. அப்படியே ஓட்டிகிட்டு கீழே ஓடிடலான் இருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. செம குளிர் இங்கே, -3 டிகிரி. இப்போ வெளியில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் கைஸ். நைட் இங்கே வந்து ஒரு மணி போல் இருக்கும். இங்கே வந்து ஒரு டென்ட்டில் தங்கினேன், 500 ரூபா சொன்னாங்க. டைம் இப்போ 6 ஆகுது. எந்திரிச்சு அப்படியே கோயில் பக்கம்தான் போகிறேன். செம குளிர், -6 டிகிரி. அப்படியே போயிட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க அப்படியே போயிட்டு ஒன்றுனா பார்க்கலாம் கைஸ். இவர் தான் சங்கராச்சாரியா சாமி. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேதார்நாத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு முன்னாடி. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் இந்த இடத்துல வந்து கேதார்நாத் கோயில் பில்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே கேதார்நாத் கோயிலேருந்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இந்த ஒரு சங்கராச்சாரிய சிலையை பார்க்கலாம். அப்படியே சுற்றி அப்படியே கீழே வந்து பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சக்கரா மாதிரி வச்சு செமையாக வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா பாருங்கள், சங்கராச்சாரியா வேறு லெவலில் இருக்கார். ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் கைஸ். கோயில் அண்ணா இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சிலைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே சங்கராச்சாரியா டெம்பிள் இருக்குது. கோயில் இங்கே இருக்குது. அங்கே போனீங்கன்னா காலபைரவர் டெம்பிள் இருக்குது. அது வந்து 2 நாள் முன்னாடி டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் அது என்னென்னு பார்க்கணும். அந்த ஒரு இடத்துல தான் காலபைரவர் டெம்பிள் இருக்குது. அவர் தான் வந்து கோயில் க்ளோஸ் ஆகும்போது இங்கே ஒரு பாடி கார்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க, செம க்ரௌடாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். சரியான ஃப்ளட்டு அந்த ஒரு டைமில். இந்த ஒரு கல் வந்து உருண்டு வந்து கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வந்து நின்றனால கோயில் வந்து சேவ் ஆச்சு அப்படின்னாங்க. அப்படியே தண்ணி பட்டு அப்படியே மேலே போயிடுச்சு இந்த ஒரு கல்லில். ஸோ அதனால தான் இந்த ஒரு கல் ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. செம்ம ஃப்ளட்டு, எல்லா இடமும் ஃபுல் டேமேஜ். ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் மறைச்சி கரெக்டாக இந்த ஒரு கல் வந்து நின்றுட்டு. ஸோ அதனால் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. ஸோ அதான் இந்த ஒரு கல்லோட சிறப்பு. வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது ஒரு குண்டு. இங்கே வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி இங்கேருந்து தான் வருது. அதை வந்து குடித்தோன்னா நமக்கு தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டேனால இந்த ஒரு இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க, வாங்கி குடித்தேன். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு இருக்குது கைஸ். லாஸ்ட் நாள் கூட்டத்தை பார்த்தீங்களா? இது பாருங்கள், இவ்வளோ ஆண்டு இருக்குது. சாமி வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வெளியில் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. நந்திக்கு வந்து ஒரு துணி மாதிரி போட்டு மூடியாச்சு. இப்போ எல்லோரும் வந்து சாமியை வந்து வெளியில் எடுத்து வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சோடனே அப்படியே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், செம கூட்டமாக இருக்குது. ஸோ வேறு லெவல் கைஸ். ஆனால் வந்து லாஸ்ட் டே வந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒன்றும் ஃப்ரீயாக பார்க்க விட மாட்டாங்க, அடிச்சு துரத்தி விட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ வந்து செம க்ரௌடாக இருக்குது இப்போது. ஸோ நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். இங்கே ஒரு பில்டிங்கில் சரியான வியூவாக இருக்குது. இந்த வியூவில் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும் கோயில். க்ரௌடு செம்மையாக இருக்குது.
அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி உள்ளேருந்து வெளியில் வரும், அப்படியே கீழே கொண்டு போவாங்க. அதான் பார்க்கறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம க்ரௌடு. சும்மா அப்படியே பார்க்கலாம். சாமியை வந்து டோரியில் வச்சு கீழே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதான் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இது இனிமேல் 6 மாதம் இனி கீழே தான் இருக்குது. இனி 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இனி மேலே கொண்டு வருவாங்க. ஸோ வந்துட்டுருக்கு, வாங்க அப்படி பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக வந்து கேதார்நாத் சாமியை வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி சாமியை வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கேதார்நாத்தில் தான் இருக்கோம். செம்ம கைஸ், லாஸ்ட் நாளாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸு ஃபுல் ஸ்னோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் கீழே போயிட்டுருக்காங்க. இனிமேல் எல்லோரும் கோயிலுக்கிட்டேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இனி நம்ம இந்த ஓம் குண்டு மட்டும் பார்க்கணும். அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி, கீழே போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கோயில் பக்கத்தில் வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அதுதான் க்யூவில் நிற்கிறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து ஏதாவது லைட்டாக சாப்பிடணும் போல இருந்து சரி வந்து நின்று சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். வாங்க அப்படியே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ், ஏதோ ஒரு பூரி சப்ஜி, ஒரு கேசரி மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். அப்படியே கேதார்நாத் கோயில் முன்னாடி நமக்கு ஒரு அன்னதானம் கிடச்சிருக்கு. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ வந்து அந்த ஓம் நம சிவாய கொண்டு தான் போயிட்டுருக்கோம். கோயில் இந்த பக்கம் இருக்குது. கோயிலேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு போகும். அதுலேருந்து நேராக போனேன்னா இந்த ஒரு ஓம் நம சிவாய கொண்டு வந்துடும். எதையா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கோயிலுக்கு அப்படியே ரைட் சைடில் இந்த ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அப்படியே போனோன்னா அண்ணா இருக்குது அந்த குண்டு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கேதார்நாத்தில் தான் இருக்கோம். இந்த ஒரு குண்டோட பேர் தான் ஓம் நம சிவாய குண்டு. இங்கே வந்துட்டு நம்ம ஓம் நம சிவாயன்னு சொன்னோன்னா பபுள்ஸ் வருமா. இங்கே பாருங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா, பபுள்ஸ் வருது. கேதார்நாத் இருந்தீங்கன்னா இந்த ஒரு குண்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து பார்க்கணுன்னு நினச்ச பிளேஸ்லாம் பார்த்துட்டோம். நம்ம காலபைரவர் கோயில் அங்கே இருக்குது. அங்கே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அதனால் இப்போ நம்ம வந்து கீழே தான் போகிறோம். ஸோ இன்னொரு வாட்டி வரும்போது நம்ம காலபைரவர் கோயில் பார்க்கலாம். கேதார்நாத்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பயங்கரமான ஒரு டே கைஸ், நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் வந்து கேதார்நாத் வந்துட்டோம். கடைசி ஒரு நாள், அந்த ஒரு நாளில் வந்து சாமியை பார்த்துட்டோம். ஸோ அப்படியே நீ கீழே தான் போகிறோம். வாங்க நீ போய் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம மேலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு தான் இருக்கோம். ஹெலிகாப்டரில் போகலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. போய் கேட்டேன். அந்த டோலி வந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி எதுனாலும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் ஆனதுனால ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் தான் இருந்து அது மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு அப்படி வேணும்னா முன்னாடியே நம்ம புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நடந்து தான் கீழே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ வந்து கீழே தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு. அங்கங்கே வழுக்குது. நேற்றுக்கு ஒரு இடத்துல கீழே விழுந்தேன், இன்றைக்கி ஒரு இடத்துல நல்ல வசமாக விழுந்தேன். நேற்றுக்காவது கையை விழுந்தேன், இன்றைக்கி கால் அடிக்க விழுந்தேன். லைட்டாக அழுக்கு மட்டும் ஆச்சு. அதை தொலைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ மழை வேறு வந்துகிட்டே இருக்குது. இந்த தண்ணி சவுண்டு கேட்கவே அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஒரு வழியாக மேலேருந்து கீழே வந்துட்டேன். ஃபுல்லாக மழை. நம்ம செருப்பில் வேறு ஸ்லிப்பர் க்ரிப்பு இல்லை, வலிக்கி விட்டுச்சு. அப்புறம் அந்த கம்பி இருந்துச்சு சைடில், அதை பிடிச்சி அப்படியே வந்துட்டேன். ஸோ மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக நீ க்ளோஸ் பண்ணுறாங்க. மழை ஒரு மாதிரி அடிக்குது. கொஞ்ச நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் விட்டுரும். இப்போ மேலே ஸ்டார்ட் பண்ணது கீழே வரைக்கும் பெய்யுது. லைட்டாக கீழேயும் பெய்யுது மழை. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை மாதிரி விழுது. இந்த பாருங்கள், உருண்டு வருது பாருங்கள். இது வந்து ஆலங்கட்டி மழை மாதிரி ஐஸ் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், உருண்டு வருது எல்லாமே.
ஸ்னோ மாதிரி விழுகுது, ஐஸ் மாதிரி விழுகுது. என்ன கதை நடக்கும்னு தெரியல. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மழை தான். எப்போ மழையை கடந்து வந்தாச்சு. இங்கே மழை இல்லை. ஒரு 2 இடத்துல இன்றைக்கி வலிக்கி விழுந்தேன். நேற்றுக்கு ஒரு இடத்துல வலிக்கி விழுந்தேன். நல்ல ஒரு grip உள்ள ஷூ, இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாமல் வராதிங்க, ரெயின் கோட் இல்லாமல் வராதிங்க. இங்கே வந்தீங்கன்னா ரெயின் கோட் 200 சொல்லுவாங்க. எப்போ மழை பெய்யும் தெரியாது, எப்போ ஸ்கிட் ஆகி எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நல்ல ஒரு இது வச்சுக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எப்பா கீழே வந்தால் போதும் நைட்டு, அந்த அளவுக்கு வலிக்கு எப்படியோ பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:24 ஆகுது. ஒரு வழியாக கீழே வந்துட்டேன், சேஃபாக கீழே வந்துட்டேன். ஸோ எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தான். ஸோ சேஃபாக கீழே வந்துட்டு இங்கே வந்தோன்னே எல்லோரும் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து விழுந்து கும்பிட்டுருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டேன். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஸோ வந்து பவர் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். முடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல கும்பிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கு வண்டி இருக்கும். வண்டியில் ஏறி நம்ம சோன்பிரயாக் போகணும். ஸோ வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:40 ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா டாக்ஸி இருக்கும், அதில் ஏறி சோன்பிரயாக் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கௌரிகுண்ட் ரீச் ஆகிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து தான் எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க மேலே. இன்னையோடையும் முடிஞ்சு. ஸோ வாங்க அப்படியே வண்டியில் போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே ட்ரெக்கை முடிச்சுட்டு கௌரிகுண்ட்லேருந்து சோன்பிரயாக் வந்து ஒரு குட்டி யானையில் வந்து சூப்பர்மேன் மாதிரி பின்னாடி பறந்துட்டு வந்தேன். வண்டி ஒன்றும் வரல. ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மழை. அப்படியே இங்கே ஒரு கடையில் ரைஸும் ராஜ்மா தான் சாப்பிட வந்திருக்கேன். வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம கேதார்நாத்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கே நைட்டு ஒரு ரூமில் ஒரு ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நம்ம கேதார்நாத் ரீச் ஆனோடனே நம்ம வண்டியில் வந்து ஏதோ டயர் வந்து வாபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு இடத்துலையா கேட்டேன், டயர் ப்ராப்ளம்காங்க, ரிம் ப்ராப்ளம்காங்க. இப்போ வந்தோடனே இப்போ டயர் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அப்படியே டயர் தான் மாற்ற வந்திருக்கோம். என்ன கதைன்னு பார்ப்போம். டயரும் நல்ல ஒரு 8000 கிலோமீட்டர் பக்கம், 8000-9000 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சு. இப்போ நம்ம மாற்ற போகிறோம். நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த ட்ரிப்பில் கேதார்நாத்தில் 2வது சம்பவம். ஃபஸ்ட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது டயர் வால்வு அது சம்பவம் ஆச்சு. இப்போ டயர் இதாச்சு. பார்ப்போம் என்னென்னு. 8600 கிலோமீட்டர் கழித்து நம்ம இந்த டயரை மாற்றிருக்கோம். அதே மாதிரி 2000 கிலோமீட்டரு கழித்து நம்ம ஆயிலும் மாற்றிருக்கோம். இந்த ஒரு இதில் காலைல வரும்போது அந்த வால்வு ஸ்வாக ஆச்சு. இப்போ ரிட்டர்ன் போகும்போது டயர் ஒரு மாதிரி வாப்பிள் ஆச்சு. அது ஒரு மாதிரி வீங்கி போய் இருந்து ஓவராக ஓடினாலையா என்னன்னு தெரில. நம்ம ஒரு 3 நாளில் 800 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும். அதனால் வீங்கி இருக்கலாம் கண்டிப்பாக. அதனால் ஒரு மாதிரி வீங்கி போய் இருந்து ஒரு மாதிரி டயர் ஆடிட்டே இருந்து வாபிள் ஆகிட்டே இருந்து அதனால் அதையும் மாற்றிட்டோம். ஸோ இப்போ 2000 கிலோமீட்டரு ஓடி இருக்கு வண்டி. அப்புறம் ஆயிலும் மாற்றிருக்கோம். ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம். கைஸ் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இந்த ஹெட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னாங்க கேட்ட இடத்துலாம். இங்கே வந்தோடனே இந்த சைடில் 2 நட்டும், இந்த சைடில் ஒரு 2 நட்டும் போட்டு இதே மாதிரி அந்த சைடும் போட்டு முறுக்கி தரேன் அப்படின்னாங்க. இப்போது பரவாயில்ல, லைட்டாக தான் ஆடுகு. ஸோ நம்ம இந்த பையா தான் பண்ணி தந்துட்டுருக்காங்க ஒரு வேலையாக. ஐயா ஹாய். அவர் தான் பண்ணி தந்தார். ரிஷிகேஷ் போகிற வழியில் இந்த ஒரு ஹோண்டா சர்வீஸ் சென்டர் மாதிரி இருந்துச்சு. ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீ ஆட்டோ சென்டர்னு இருக்குது. அங்கே தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஹோண்டாக்குள்ளே இதில். ஸோ நல்ல வேலை, இதையும் மாற்றியாச்சு, ஆயில் மாற்றியாச்சு, டயரையும் மாற்றியாச்சு. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த ஒரு பார்ட்டும் வந்து உடஞ்சிவே இருந்து அதுவும் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. அதையும் நம்ம இந்த ஒரு கடையில் மாற்றிட்டோம். ஏன்னா இங்கே எல்லாம் பண்ணி தராங்களா, அப்படி என்னெல்லாம் இருக்கோ வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதையும் அப்படியே மாற்றியாச்சு. வண்டியில் ஹானும் வந்து உடஞ்சி போச்சு. அதையும் நம்ம புதுசு மாற்ற போகிறோம் இந்த ஒரு கடையில் தான். எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கனால இண்டிகேட்டரும் சவுண்டு கேட்கல. அது கேட்டேன், அது இங்கே இல்லை அப்படின்னாங்க. ஸோ என்னென்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. 1920 ரூபா பில்லு. இந்த ஒரு அண்ணா கடையில் தான் மாற்றணும். हाय भैया। अच्छा मेरे को बोलो किसको बोल रहे हो? हाँ मैं आपका. ஸோ 1900 ரூபா. ஓகே பையா பாய். ஸோ வந்து ஓரளவுக்கு வண்டி எல்லாம் மாற்றியாச்சு. வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குன்னாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டோம். 1920 ரூபா பில்லு மாற்றியாச்சு.
இனி வந்து சர்வீஸ் பண்ணணும், ஒருக்க வாட்டர் வாஷ் பண்ணணும், அப்புறம் இந்த ஏர் ஃபில்டர் மட்டும் என்னென்னு பார்க்கணும். ஸோ அப்படி இங்கேருந்து ரிஷிகேஷ் தான் போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம்.